யாருமே சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வராதா சார்? அதாவதுங்க, இதுல எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது எனக்கு தெரியல. நீங்க எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி அப்படியெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. இந்த பயிற்சி வந்து எப்படி சார் இருக்கும்? அதை பத்தி கொஞ்சம் உங்களோட சரக்கலை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மூச்சு காத்து சம்பந்தப்பட்டது. இதுல எந்தெந்த விஷயங்களை சார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சார். இந்த சரக்கலையில என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால, சூரிய உதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டா பிரிக்கிறோம். இதோட அந்த கடைசி கட்டம் இதை வந்து சரக்கலை நான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்து எதுவா சார் இருக்கும்? நம்ம நாள்காட்டி விரலை மூக்கு கீழே வச்சுட்டு ஒருவேளை தெரியலன்னா கொஞ்சம் வேகமா அப்படின்னோம்னா தெரியும். சரி, இப்போ சரக்கலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் சார். இதை பத்தி நான் சும்மா என்ன பண்ணேன், கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்க்கும்போது சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாருமே இந்த சரக்கலையை வந்து கற்று வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாரும் அந்த சரக்கலையை வந்து நிறைய குருமார்கள்ட்ட போய் ரொம்ப வருஷமா இருந்து கஷ்டப்பட்டு கத்துக்குவாங்க. கத்துக்கிட்டு ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, கத்துக்கிட்டவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த கான்செப்ட்லாம் நிறைய சொன்னாங்க. நிறைய பேர் என்ன அந்த யூடியூப்லயும் அவங்களாம் என்ன பேசுறாங்கன்னா, இந்த சரக்கலையை பத்தி ரொம்ப உயர்வா சொல்றாங்க. சரக்கலைனால உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்றாங்க. ஆனா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கடைசியில ஒரு செக் பாயிண்ட் வச்சிடுறாங்க. இதுல வந்து இதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. இதை கத்துக்கணும்னா உங்களுக்கு நான் ரொம்ப நாள் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படி இப்படின்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டு வந்து அந்த விஷயத்த வந்து யாருமே சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வராதா சார் இதனால? அதாவதுங்க, இதுல எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது எனக்கு தெரியல. நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு தெரியல. ஓகே சார். ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஒரு கலை, அந்த கலை இருந்துச்சு, இப்ப யாருக்கும் தெரியல, அழிஞ்சு போச்சு, இல்ல மறைக்கப்பட்டுருச்சு. அந்த கலையை நம்ம எடுக்கிறோம், அது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இதுல எனக்கு என்ன பிரச்சனை வரும் நீங்க எதிர்பார்க்க எனக்கு புரியல. இல்ல சார், இதை கத்துக்கிட்டவங்க நாங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல, நீங்க எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படியெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. ஓகே, முதல்ல உரிமையே கிடையாது. ஓகே, அவங்க கத்துக் கொடுக்கலங்கிறது அவங்களுடைய கெட்ட எண்ணம்னு சொல்றதை விட அவங்களோட இயல்பு. கத்துக் கொடுக்கறது என்னோட இயல்பு. நாங்க மட்டும் ரகசியமா வச்சுக்கிருக்கோம். திடீர்னு ஹீலர் பாஸ்கர்னு ஒருத்தர் வராரு, வந்து எல்லாரையும் சொல்லி கொடுத்துட்டாருன்னா அப்புறம் நாங்க இவ்வளவு நாள் வந்து அதை ரகசியமா வச்சுக்கிட்டதுக்கு வந்து என்ன இதுன்னு கேட்பாங்க. முதல்லங்க அந்த மாதிரி மனிதர்கள் என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது தெரியும். அவங்க பேச மாட்டாங்க. ஓகே, முதல்ல இதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைங்க, நல்லது மட்டும் தாங்க நடக்கும். அவங்க வயிற்றுச்சலோடு இருப்பாங்க, இல்ல அவங்க வந்து ஐயோ போச்சுன்னு இருப்பாங்களே தவிர அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வெளியே கொண்டு தானே ஆகணும், அதை நாம பண்றோம், அவ்வளவுதாங்க. நமக்கு இதனால எந்த பிரச்சனையும் வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓகே சார். ஸோ அதே மாதிரி இந்த வகுப்புல வந்து மெயினா சொல்ல வர விஷயம் என்னன்னா சார், இது வந்து 64 ஆயக்கலைகள்ல முதன்மையான கலை இந்த சரக்கலை, முக்கியமான கலைன்னு சொல்றாங்க சார். ஆக்சுவலா இந்த சரகலையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இந்த பயிற்சி வந்து எப்படி சார் இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் உங்களோட விஷயம். அது சரக்கலை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மூச்சு காத்து சம்பந்தப்பட்டது. சரக்கலைன்னு இது இங்கதான், அவ்வளவுதான். மூக்குல இருந்து காத்து வெளியே வருது இல்லைங்களா, நாடி. இதை பேஸ் பண்ணி இவ்வளவு பெரிய வித்து இருக்கு. அது ஒண்ணுங்க, ஒரு மனிதனுக்கு இப்ப நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். ஒரு ஆள்காட்டி வரல மூக்கு கீழே வச்சுட்டு லேசா செக் பண்ணி பாருங்க, வலது பக்கம் நாடி போகுதா இடது பக்கம் நாடி போகுதா செக் பண்ணுங்க. வலது பக்கம் சார். நம்ம ஆள்காட்டி வரல மூக்கு கீழே வச்சுட்டு ஒருவேளை தெரியலன்னா கொஞ்சம் வேகமா அப்படின்னோம்னா தெரியும். ஒண்ணு ஒரு மனிதனுக்குங்க, ஒண்ணு வலது பக்கமா கத்தையா காத்து வெளியே போயிட்டு வரும், இடது பக்கம் கம்மியா போகும். இல்ல இடது பக்கம் கொஞ்சம் அடர்த்தியா போகும், வலது பக்கம் கம்மியா போகும். இல்லையா ரெண்டு பக்கம் ஈக்குவலா போகும். மொத்தம் 3 நாடி தான் இருக்கு. வலது பக்கம் போகும், இல்ல இடது பக்கம் போகும், இல்ல ரெண்டு ஈக்குவலா போகும். மொத்த விஷயம் இவ்வளவுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது எந்த நேரத்துல இவர் என்ன செய்வாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கத்துக்கலாம். இவ்வளவுதாங்க. ஓகே சார். இதுல எந்தெந்த விஷயங்களை சார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் சார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிக்கிறோம். இந்த சரக்கலையில என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால, சூரிய உதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டா பிரிக்கிறோம். அடுத்தது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி கிழமையை பிரிக்கிறோம். வியாழக்கிழமையில மட்டும் தேய்பிறை வளர்பிறை பிரிப்போம். ஆக மொத்தம் என்னன்னா, காலையில நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோன்னா முதல்ல டைம் பார்க்குறோம், சூரிய உதயத்துக்கு முன்னாலேயா பின்னாலேயா, இன்னைக்கு என்ன கிழமை, அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு நம்ம நாடி செக் பண்ணா இந்த கிழமையில இந்த நேரத்துல நாடி இந்த பக்கம் தான் போகணும்னு ரூல்ஸ் இருக்கு. அது நமக்கு இல்லைன்னாவே இன்னைக்கு நம்மளுடைய வேலை எதுவுமே உருப்படாது.
நம்ம இன்னைக்கு போனா அது நடக்காது. அது இன்னைக்கு நம்ம சரியில்லைங்கிறத எந்திரிச்ச உடனே கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகே சார். அதுக்கு தான் முக்கியமா சரக்குல தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஓகே. காலைல எந்திரிச்ச உடனே நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ம். ஓகே, இந்த கிழமையில இந்த நேரத்துல இருக்கிற மூச்சு ஒழுங்கா இருக்குன்னா, ம். அன்னைக்கு நம்ம செய்யற செயலெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும். அதான் காலைல எந்திரிச்ச உடனே முடிவு பண்றதுக்கு சரக்குல உதவி செய்யுது. ஓகே சார். சார் இதுல ஒரே ஒரு டவுட் சார் எனக்கு. இப்போ வந்து காலைல நான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்ச உடனே இதே மாரி வச்சு பார்க்குறேன். இன்னைக்கு நாள் வந்து எனக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது. இல்ல, நான் இன்னும் முடிக்கல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை எப்படி மாத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஓகே. ஓகே சார். ஸோ இப்போ நாடி சரியில்லைன்னா ம். இங்க சரி இருக்கா இல்லையான்னு மட்டும் கத்துக்கிறது இல்லை, சரி பண்றதுக்கான பயிற்சியும் கொடுக்கப்படுது. அப்ப இன்னைக்கு சரியில்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அப்ப சரியில்லைன்ட்டு ம். அதை எப்படி மாத்துறது, ம். இன்னைக்கு எப்படி நம்ம டீல் பண்றது கத்துக்கிட்டு பண்ணிட்டா இன்னைக்கு எல்லா நாளுமே நமக்கு சாதகமான நாளா மாத்தலாம். அதான் சரக்கலை. ஓகே சார். சார் இந்த சரக்கலை வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லிக் கொடுக்க முன்வராம இருக்கிறாங்க, வைக்கிறாங்கன்றத விட, அந்த காலத்துல இருந்தே இந்த சரகலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த சித்தர்கள், யோகிகள் இவங்கெல்லாம் வந்து அத ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. அவங்க எந்த காரணத்துக்காக இந்த சரகலைய பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, அதாவதுங்க கத்திங்கிறது ஒரு ஆயுதங்க. ஓகே. நீங்க வந்து சமையலுக்கும் பயன்படுத்தலாம், அடுத்தவனுக்கு குத்தி கொலை பண்ணலாம். இப்போ தந்திரா அப்படின்னு நம்ம ஒரு வகுப்பு நடத்தணும், தாந்திரிக தாம்பத்தியம். ஒரு நல்ல எண்ணம் உள்ளவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட மனைவி கிட்ட மட்டும் அதை வச்சுக்குவாரு. கெட்ட எண்ணம் உள்ளவர் என்ன பண்ணுவாரு, அதே வித்தைய தவறா. தவறா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்போ அறிவுங்கிறது ஒண்ணுங்க. ம். நீங்க நல்லவரா இருந்தா அந்த அறிவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க, ம். கெட்டவரா இருந்தா கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க. சீக்ரெட்டுங்கிறது ஒரு விஷயம். ம். நீங்க நல்லவர், ம். ஒண்ணு செழிக்கட்டும் விவசாயம் வேண்டிட்டு இருக்கீங்க. கெட்டவர், ம். இல்ல அழிஞ்சு போகட்டும்னு வேண்டிட்டு இருக்கீங்க. அதாவது ஆயுதம் ஒண்ணுதான். அப்ப சரக்கலை சித்தர்கள் ஞானிகள் பயன்படுத்தினாங்கன்னா, அவங்களை ஏன் சித்தர்கள் ஞானிகள் நீங்க சொல்றீங்கன்னா, அவங்க நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினாலதான் சித்தர்கள் ஞானிகள்னு சொல்றீங்க. அதே சரக்கலை கத்துக்கிட்டு கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தினாங்களா அரக்கர்கள், அசுரர்கள், கெட்டவங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ விஷயம் ஒண்ணுதான், நாம பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு. அப்போ ஞானிகள் ரிஷிகள் அப்படின்னு நீங்க உங்க வாயில சொல்லிட்டாங்க, ம். அவங்க நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க. ஓகே சார். ஸோ அவங்க இப்போ செயல்பாடுகள்லாம் இருக்கும்ல சார். இந்த சரகலைய பொறுத்து வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. என்னன்னா, நம்ம வந்து எந்த ஒரு கலைய அந்த 64 ஆயக்கலைகள்ல எந்த கலைய நம்ம கத்துக்கிறதுக்கு முன் வந்தாலும், அதுக்கு இந்த சரகலை தெரிஞ்சா மட்டும் தான் அது ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா கத்துக்க முடியும். இப்போ அதுக்கு ஒரு கலைய கத்துக்கிறது ரொம்ப லேட் ஆகுதுன்னா, இந்த சரகலைய ஈஸியா கத்துக்க முடியும்ன்றாங்க. ஸோ இந்த சரகலை இன்னொரு கலைய எளிமையா கத்துக்கிறதுக்கு எப்படி உபயோகப்படுது சார்? இப்போ ஆயக்கலை 64ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை நம்ம 4ஆ பிரிக்கலாம். சும்மா அந்த மாதிரி பிரிக்கல யாருமே, நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். ஓகே. ரொம்ப எளிமையா கத்துக்க முடிகிற கலைகள் கொஞ்சம் இருக்கு, ஓகே. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4ஆ பிரிங்களேன். இந்த எளிமையா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதெல்லாம் சரக்கலை தெரியாம கத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு தான் கத்துக்கணும் அப்படின்னு வரும் பொழுது, அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பொதுவா சரக்கலை தெரிஞ்சிருந்தா அது நமக்கு சுலபமா இருக்கும். ரொம்ப 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 கஷ்டமான ஒரு பயிற்சியை கத்துக்கிறதுக்கு முன்னால சரக்கலை கத்திருந்தோம்னா, அந்த சரக்கலையை பயன்படுத்தி முதல்ல நாம என்ன பண்றோம், நம்ம உடம்பு ஆரோக்கியம் பண்றோம், நம்ம ஆறாவை நல்லா பவர்ஃபுல்லா பண்றோம், புத்தி தெளிவு பண்றோம், ஸோ ஆன்மாவை கிளீன்சிங் பண்றோம். இதெல்லாம் பண்ணோம்னா இப்ப இந்த கலை கத்துக்கிறது எளிமையா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த சரக்கலையில ஒரு முக்கியமான விஷயம், நீங்க சரக்கலை மட்டும் தொடர்ந்து செஞ்சு செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த கலைகள் வர ஆரம்பிக்கும். நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ நான் சரக்கலை கத்துக்கிட்டு இப்ப ரீசெண்டா தான் கத்துக்கிட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கே தெரியாமையே ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ முக்கால்வாசி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறனால அதனாலதான் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு வித்தையா வந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். அதாவது என்னன்னா, சரக்கலை கத்துக்கிறது மூலியமா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம், மன நிம்மதி, புத்தியில தெளிவு கிடைக்கும் பொழுது ஆயக்கலை 64 தானாவே கிடைக்குங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு எளிமையா கத்துக்கலாங்கிறது ஒண்ணு. அதனாலதான் ஆயக்கலைகள் 64ல சரக்கலை முதன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. ரைட் சார். ஸோ அதே மாதிரி இந்த சரகலையில வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சார், பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார் பண்ணாலும் இந்த சரகலை வந்து தெரிஞ்சா அது வந்து ஒரு அஃபெக்டே பண்ணாது அப்படின்ற ஒரு கணக்கில் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வந்து எப்போவுமே வேற மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்மறை எண்ணங்கள், ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு தீய எண்ணத்தோடு நம்மகிட்ட வந்து பழகுறாங்க, வைக்கிறாங்கன்னா அது அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி சார் இந்த சரகலை வந்து அந்த மாதிரி விஷயங்களை, நெகட்டிவ் தாட்ஸை வந்து தடுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க,
ஒரு மனுஷன் இருக்கிறார். ஓகே. அவரு உடல் ஆரோக்கியம் இல்லை, மனசுல தெம்பில்லை, மகிழ்ச்சியா இல்லை, பயப்படுறாரு, கோவப்படுறாரு, ஆறால அவருக்கு கழிவுகள் இருக்கு, புத்தி சரியில்லை. இப்படி இருக்கிற ஒரு நபரை நீங்க இந்த பில்லி சூனியம் வவ்வாலு ஏவாலு என்ன வேணா பண்ணிடலாம். ஓகே. ப்ராப்ளம் அதாவது நாம வீக்கா இருந்தா ஒருத்தங்க அட்டாக் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கணும். இப்ப சரக்கலையை தொடர்ந்து கத்துக்கிட்டு, சரக்கலைங்கிறது ஒரு பயிற்சியும் ஓகே. அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகும்னா உடம்பு ஆரோக்கியமாயிரும், மனசு நிம்மதியாயிரும், புத்தி தெளிவாயிரும், ஆறா அடர்த்தி ஆயிரும், ஆறாருக்கு கழிவெல்லாம் போயிடும். இப்படி ஆன்மா உயிர் எல்லாமே ஒழுங்கா இருக்கும் பொழுது நெகட்டிவான எண்ணங்கள், ஒருத்தர் செய்வன வைக்கிறாரு இல்ல பில்லி சூனியம் பண்றாருன்னா அது இப்போ நம்மள பக்கத்திலே வராதுங்கிறங்க, வந்தாதானே அதை சரி பண்றதுக்கு. அப்ப சரக்கலை மூலமா நமது ஆறாவை நல்லா அடர்த்தியா பண்ணி ஒரு கவசம் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ணனாங்க நமக்கு தேவையில்லைங்கிறங்க. இவர் எதிர் வீட்டுக்காரர் வச்சுட்டாரு, எடுக்க போறேன், நீ வச்சுக்கோ, எவ்வளவு வேணா வச்சுக்கோ, யாரோ என்னமோ பண்ணுங்க, உள்ள வரவே வராதே. அப்ப சரக்கலை பண்ணும் பொழுது நம்ம ஒரு கவசமா நமக்குள்ள நம்ம சுத்தி ஒரு கவசம் உருவாயிரும். இதுக்கப்புறம் யாரை பத்தி கவலைப்பட வேண்டாங்கிறாங்க, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. எதுக்கு வைக்கணும், அதுக்கப்புறம் எடுக்கணும், அதை பத்தி திங்க் பண்ணணும், நீ என்னவோ பண்ணிட்டு போ, நம்ம பாசிட்டிவா மாட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சரகலையை பத்தி நீங்க ஒரு வீடியோ பேசியிருந்தீங்க சார். அந்த வீடியோல பார்க்கும்போது நீங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட்டையும் நான் பார்த்தேன். என்ன போட்டிருந்தாரு, நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சரகலை மூச்சுக்காற்று இந்த வழியா ஏறி போகும்போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரணமாயிரும் அப்படின்றத நீங்க சொன்னீங்களாம். ஆனா அதே பாஸ்கர் சார் என்னன்னா, வாயை மூடி மென்னு சாப்பிட்டா தான் ஜீரணமாகும்னு சொல்றீங்க. அப்போ சரக்கலை இந்த மூக்கு வழியா இந்த மாதிரி காத்து போனா மட்டும் தான் சாப்பிட்டா தான் ஜீரணமாகும்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ரெண்டுமே உண்மைங்க. ஓகே. நீங்க கார் வச்சிருக்கீங்க, பெட்ரோல் ஊத்துனா ஓடுங்கிறேன், காருக்கு காத்தடிச்சா ஓடுங்கிறேன், ரெண்டுமே பண்ணாதான் ஓடும். அதாவதுங்க உதட்ட மூடி மென்னு சாப்பிட்டா ஜீரணமாகும்னு சொன்ன நானே தான் பசி எடுத்தா சாப்பிடணும்னு வேற சொல்லியிருக்கிறேன், பிடிச்சதை சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அதாவதுங்க அங்கிருந்து ஆரம்பிப்பேன். பாரம்பரிய விதை சாப்பிட்டா தான் ஒழுங்கா ஜீரணம் ஆகும். பாரம்பரிய விதையை கெமிக்கல் போடாம விவசாயம் பண்ணியிருக்கணும். அப்ப விவசாயத்துல வருது. பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது கெமிக்கல் கலந்துருக்கக்கூடாது. சமையல் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணியிருக்கணும், சக்தி இழப்பு இல்லாம பண்ணியிருக்கணும். பசி எடுத்தா தான் சாப்பிடணும், முதட்ட மூடி சாப்பிடணும், நல்லா மென்னு சாப்பிடணும், பிடிச்ச உணவு தான் சாப்பிடணும், போது நிறுத்திக்கணும். இத்தனை விஷயம் இருக்கு. இது கூட இப்ப 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த 10 பாயிண்ட்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா பேசியிருப்பேன், தெரியல. இப்போ வலது நாடி ஓடும்போது சாப்பிடுங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இது. ஸோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு வலதுவாசி ஓடும் போதெல்லாம் சாப்பிட்டு வந்து நோய் வந்துடும். வாதம்ங்கிறது வேற, விதண்டாவாதங்கிறது வேற. இந்த கேள்வி ஒண்ணு புரியாம கேட்டிருக்கணும், இல்ல வேணுமே வம்பு கேட்டிருக்கணும். புரிஞ்சுக்கிட்டா கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். வம்புக்கு நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. ஸோ வலது பக்கம் நாசி போகும் பொழுது சாப்பிட்டா அப்ப ஜீரண சக்தி ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். இப்ப வலது பக்கம் நாசி போகும் பொழுது சாப்பிடும் பொழுது அப்ப மென்னு சாப்பிடணுங்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இது கரெக்டா அது கரெக்டா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகே. இதுல நீங்க வச்சிருக்க வகுப்பு பாத்தீங்கன்னா 7 நாள் ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா 1 மாத வகுப்புன்னு சொல்றீங்க. இது என்ன சார், ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? அதாவதுங்க இந்த சரக்கலை அப்படிங்கிறத வெறும் 7 நாள் ஆன்லைன் வகுப்பு எதுக்குன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஓகே. வெறும் 7 நாள் ஆன்லைன் வகுப்பு மட்டுமே கத்துக்கிட்டு ஒருத்தரால பயிற்சி பண்ணி முழுமை பெற முடியாது. ஏன்னா சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா இருக்கும், அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தடுமாறுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, கார் ஓட்டவே தெரியாது, நான் காருக்குள்ள உட்காந்துட்டு தாங்க கீரு தாங்க கிளச்சு தாங்க ஸ்டடி சொல்லிட்டு போயிட்டேன், ஓட்ட முடியுமா உங்களால? முடியும். இப்போ கூட இருந்துட்டு ஓட்டும்போது இங்கே தம்தாத அங்கே ஓரம் நிறுத்தாத அப்படி சொல்கிறோமா இல்லைங்களா? ஆமாம். அந்த மாதிரி விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 நாள் ஆன்லைன் வகுப்பில் முதல்ல இருக்கிற எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம். அடுத்த நாள் அந்த சொல்லிக் கொடுத்த அன்னையிலிருந்து அவங்க எல்லாம் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும், சொன்னதை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், எதிரில் இருக்கிறவர் உண்மை பேசுறாரா பொய் பேசுறாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுத்துட்டோம்னா கத்துக்கிட்டு சும்மா வச்சிருக்கக்கூடாது. அடுத்த நாள் காலை எதிர்க்கிற பேசும்போது பார்க்கணும், பார்த்துட்டு அப்போ டவுட் கேட்கணும். அந்த 23 நாள் எதுக்குன்னா, இந்த 23 நாளில் எல்லாரும் பயிற்சி பண்ணி அவங்களோட சந்தேகத்தை கேட்கணும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற சந்தேகம் வரும்.
எல்லாத்துடைய சந்தேகத்தையும் கிளியர் பண்ணனாதான் அவங்களுக்கு அந்த சரக்கலையை சக்சஸ் ஆகும். இந்த சந்தேகத்தை வந்து எது வாயிலா சார் கிளியர் பண்ண முடியும்? நம்ம டெலிகிராம் Okay. சேனல் மூலியமா Okay. ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். Okay. டெலிகிராம் சேனல் மூலியமா வேற ஏதோ ஒரு வழியில சொல்லுவோம், அந்த கிளாஸ்ல சொல்லுவோம். ஓகே ஓகே இந்த 23 நாள்ல கலந்துகிட்ட எல்லாருமே அதை வந்து அமல்படுத்தி Right. அதை பயிற்சி பண்ணி சந்தேகத்தை கேட்டு 23 நாளுக்குள்ள கிளியர் ஆயிரும். ஓகே இல்ல அதுக்கப்புறமும் கல்வி கேட்ட பதில் சொல்லுவோம். இருந்தாலும் இது 1 month கோர்ஸ். ஓகே ஸோ ஒரு மாசத்துல எல்லாருமே பயிற்சி பண்ணி கேள்வி கேட்டு புரிஞ்சா மட்டும்தான் இந்த கலை சக்சஸ் ஆகுமே தவிர சும்மா கத்து வச்சுக்கிட்டா சக்சஸ் ஆகாது. அதான் மறுபடியும் சொல்லிட்டேங்களே, கார் ஓட்டுறதுக்கு இதான் கிளச்சு இதான் கீர் இப்படி போட்டுக்கோன்னு சொல்லி நீ சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், தியரி கிளாஸ் 1 hourல முடிச்சிருவேன். கூட வாங்க 1 hour தான், 1 hour கூட தேவையில்லை, ஒரு 15 நிமிஷத்துல கார் ஓட்ட கத்து கொடுத்துருவேன். ஓகே நீங்க முடிச்சா ஓட்டிக்கிங்க. முடியாது. இப்போங்க நான் வந்து இத்தனை வருஷமா கார் ஓட்டுறேன். இத்தனை வருஷமா கார் ஓட்டினாலும் என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, என்னோட நல்லா கார் ஓட்டுறவர். அவர் எப்போ வந்து உட்கார்றாரோ அப்படின்னு சொல்லி தருவாரு, ஏன்டா பண்றேன் அப்படிம்பாரு. அப்பதான் எனக்கு புரியும். இன்னும் ஸோ கத்துக்க வேண்டியது இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ ப்ராக்டிக்கல் தேவைப்படுது. அதனால இந்த சரக்கலை வகுப்பு வந்து 1 month ஆகும். ஓகே 7 நாள் ஆன்லைன்ல சொல்லி கொடுத்ததை எல்லாரும் செஞ்சு சந்தேகம் கேட்டு அது கிளியர் பண்றதுக்கு தான் 30 நாள் வகுப்பு. ஓகே சார். சார் அப்புறம் அப்பப்போ சரக்கலை விட்டு அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்க மாதிரி சரக்கலைக்குள்ள வந்துடுறேன் சார். சார் சரக்கலைக்குள்ள நீங்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி உட்காந்துருக்க ஒரு பர்சன் அவர் வந்து உண்மையை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரா, அவர் நல்ல எண்ணத்தோட நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரா கெட்ட எண்ணத்தோட உட்காந்துருக்காரா அப்படின்றத வந்து நம்ம கணிக்கணும்னு. இப்போ உதாரணத்துக்கு சார், காலைல நான் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், வந்துட்டு உங்கள் முன்னாடி சேரை போட்டு உட்காடுறேன். ஆனால் என் எண்ணத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து செய்யணும், ஒரு கெட்ட எண்ணத்தோட நான் வந்து உட்காடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து உட்காரும் போது அது எப்படி சார் அதை வந்து தெரிஞ்சுக்குவீங்க? அந்த சரக்கலையோட ஃப்ளோ எப்படி நடக்கும்? ரொம்ப சிம்பிள். ஓகே கேட்கறது புரிஞ்சுதுங்க. ஓகே சரக்கலையோட கான்செப்ட் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட டைம்ல நமக்கு எந்த நாசி ஓடுது, வலதா இடதா சுழுமணியா, வலதா இடதா 2 சேர்ந்து ஓடுதா, நமக்கு என்ன நாசி ஓடுது, நீங்க எந்த டைரக்ஷன்ல உட்கார்ந்துருக்கீங்க, இவ்வளவுதான். ஆனா பெண்ணா. ஓகே நான் இருக்கிறேன்னா இப்போ நீங்க ரைட் சைடில் உட்காந்துருக்கீங்க, அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு இருக்கு இல்லைங்களா, 8 திசை இருக்கு. இப்போ திசையை கற்று வச்சுக்கணும், நாடி கற்று வச்சுக்கணும். ஆனா பெண்ணா இவ்வளோதான். இன்னொன்று நீங்கள் பக்கத்து இங்கே எனக்கு ஈக்குவலாக இருக்கீங்களா இல்லை மொட்டை மாடி இருக்கீங்களா, அது வேறு இருக்கு. எனக்கு மேல இருந்தால் வேற கலை, நீங்கள் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மேலே வெளியே இருக்கு அப்போ வேற கலை, பின்னால் இருந்தால் வேற முன்னால் இருந்தால் அப்படி அவ்வளோதான் பிரிச்சுக்கணும். ஓகே அப்போ நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு என்ன நாடி ஓடுது, நீங்க எந்த டைரக்ஷன்ல உட்காந்துருக்கீங்க, எதிரிலையா கீழையா மேலையா பின்னாலையா, நீங்க ஆனா பெண்ணா, அதை வச்சு இந்த நாடி இருந்தா இவர் சொல்றது உண்மை, இந்த நாடி இருந்தா பொய்ங்கிறதா இந்த கலை. ஓகே சார். சரி, ரொம்ப யோசிக்க வேண்டாம். அது வந்து ஆரம்பத்தில் கத்துக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர கத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2-3 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். கண்டுபிடிச்சோம் நம்ம என்ன பண்றோம், ஓஹோ இவர் சொல்றது பொய், இன்னும் அதுக்காக வந்து வெளியே போகணும்னு சொல்ல போறது இல்லை. ஸோ இது முதல் தெரியாமல் இருக்கிறத விட தெரிஞ்சிருக்கும் பொழுது நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோம். ஒரு வேலை இது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் உஷாராரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி மாறுமா இல்லைங்களா? கரெக்ட். அதுக்காக. ஓகே சார். ஸோ அதே மாதிரி சார் இந்த கலையோட மிகப்பெரிய ஒரு முக்கிய அம்சமாக பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த திசையிலேருந்து உதாரணத்துக்கு ஒரு கால் நமக்கு வருதுன்னா கூட அந்த கால் வந்து நல்ல விஷயமா வருதா கெட்ட விஷயமா வருதா, பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இதுலேருந்து நம்மளை ஒரு கவசமாக காப்பாற்றும் அப்படின்ற ஒரு விஷயம் உடலை சுற்றி ஒரு கவசமாக உருவாக்கி அதை வச்சு காப்பாற்றுன்ற வரைக்கும் ஓகே சார். பட் இதோட செயல்பாடுகளோட எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? இப்போ சரக்கலையில் மிகப்பெரிய தேர்ச்சி அடைஞ்சிட்டோம், அதாவது அதை பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு கணக்கில் இருக்கும்போது இதோட எக்ஸ்ட்ரீம் என்ன சார் இருக்கும்? இந்த சரக்கலையோட எக்ஸ்ட்ரீம் இடம். இப்போ நான் சரக்கலை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன், பயிற்சி பண்ணிகிட்டே பண்ணிட்டே இருக்கேன். இதோட அந்த கடைசி கட்டம் இதை வந்து சரக்கலை நான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்து எதுவாக சார் இருக்கும்? இல்லை, சரக்கலைங்கிறது ஒரு கடல். ஓகே. அது முடிக்கணுங்கிறத முடியாதுங்கிறாங்க, கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். பேசிக் கற்றுக்கலாம். ஓகே. மறுபடியும் சொல்கிறேங்க, இப்போ நான் வந்து கார் ஓட்ட கற்றுக்கிட்டு 15 வருஷம் ஆகுது, கற்றுட்டு முடிக்கலைங்கிறாங்க. இன்னைக்கு கார் ஓட்டும் பொழுது இன்னொருத்தவங்க ஓட்டும் பொழுது ஓ நம்மளோட நல்லா ஓட்டுறாங்களே அப்படின்னு கற்றுக்குறோம்னு சொல்கிறது. ஓகே. அந்த மாதிரி எல்லாமே எல்லாம் கார் ஓட்டுறதுன்னு இல்லை, நான் கார் ஓட்டுறதுனால இந்த உதாரணம் சொல்கிறேன். ஒரு கார் மெக்கானிக்னா அவர் 20 வருஷமா பண்ணுறாருன்னா முடிக்கல, இன்னொரு மெக்கானிக் பரவாயில்ல நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறோம். அந்த மாதிரி கற்றுக்கிறது நீங்கள் முடிக்கிறங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். பேசிக் கற்றுக்குறோம், எல்லாம் அதை பயிற்சி பண்ணுறோம்.
அப்டேஷன் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான், முடிக்கலாம் முடியாது. ஓகே சார். ஸோ சரக்கலை கற்றுக்கிட்டா என்னன்னா ம். ரொம்ப சிம்பிளுங்க. ம். உங்களுக்கு டோட்டலாகவே சொல்லிடுறேனே, நீ தனியாக கேட்டு மொத்தமாக சொல்கிறேன். ம். நமது உடம்புல உள்ள வெப்பநிலை வந்து 37 டிகிரி இருக்கணும். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான உள் வெப்பநிலை 37 டிகிரி. ஓகே. இது அதிகமான வியாதி, கம்மியான வியாதி. இதை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுன்னு ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது இது வரைக்கும் ஒரு 1000 பேத்துக்கு மேல மெயில் அனுப்பிச்சிருக்கேன் கேட்டவங்களுக்கெல்லாம். அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே. சரக்கலை பயிற்சியை ரெகுலரா பண்ணிட்டு வந்தா 37 டிகிரி மெயின்டைன் ஆகுது. ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஓகே. உடம்புல நோய் வருது, அதை எப்படி குணப்படுத்துறதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். ம். அந்த நோய் குணப்படுத்துறதுக்கு ஐடியா கரெக்டு தான் அதெல்லாம். ஆனா அதை விட சரத்தை மாத்தணும்னா அது போய் நோய் குணப்படுத்திடுது. சிம்பிளா இருக்கு. அப்ப இந்த சரக்கலையை வச்சு உடம்புல நோய்களை குணப்படுத்துறோம், ம். மனசை ஹாப்பியா வச்சுக்கிறோம், புத்தியை தெளிவா வச்சுக்கிறோம், தீய சக்திகள் நம்மளை அண்டாம பார்த்துக்கிறோம், நம்ம பாசிட்டிவா இருக்கிறோம், நினைச்சு இப்படின்னு எல்லாமே சரியான ஒண்ணு. ஆட்டோமேட்டிக்கா இந்த லைஃப் இந்த வாழ்க்கை வந்து நமக்கு நம்ம எதை எப்படி இருந்தா நம்ம இந்த உலகத்துல ஹாப்பியா வாழ்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு கொண்டு போறது ரொம்ப ஈஸி. இவ்வளவுதாங்க. உச்சகட்டமே என்னன்னா இந்த லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம், அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன்ங்கிறாங்க. இப்போ தனித்தனியா இருந்துச்சு, மனசுக்கு, உடம்புக்கு, அதுக்கு இதுக்கு ஃபினான்ஸுக்குன்னு தனித்தனியா இருந்தது. சரக்கலை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா புத்தி ஒழுங்கா வேலை செய்யும், வருமானம் வரும். சரக்கலை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நோய் குணமாகுது. சரக்கலை பண்ணும் பொழுது தேவையில்லாத நேரங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்றோம். ஓகே, இவரோட பிசினஸ் பண்ணா உருப்படாது, முதலே தெரியுது, நம்ம டைம் வேஸ்ட் பண்றது இல்லை. அந்த மாதிரி நம்ம அல்டிமேட் என்னன்னா இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே சார். சார், இப்போ இந்த பயிற்சியில் வந்து ஒரு 7 நாள் 1 மாத வகுப்பை ஒருத்தவங்க முழுசாக முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த சரக்கலை மூலமாக கிடைக்குன்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுங்க சார். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கா சார் சரக்கலை பற்றி? இப்போ மனிதனோட உணர்வுகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த சரக்கலை வந்து மனிதனோட உணர்வுகளோட சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. ஸோ இந்த சரக்கலை வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு சார் மக்களுக்கு வந்து பயன்படுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது? எல்லா விஷயத்துலைங்க. ஓகே. உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், கல்வி நலம், சுயசார்பு வாழ்க்கை, ஃபினான்ஸு, கோர்ட்ல கேஸ் இருந்ததுன்னா சரக்கலை ஒழுங்கா பண்ணும் பொழுது அந்த கேஸ் ஒன்று நமக்கு சாதகமாக முடியும், இல்லை அதை கூப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாங்கிறாங்க. ஓகே. இது இந்த சரக்கலையோட கான்செப்ட் என்னன்னாங்க, பிரச்சனையை சரி பண்ணாம சரத்தை சரி பண்ணா அந்த பிரச்சனை சரியாது தான் மெயின் கான்செப்ட். இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியா தீர்வு கொடுத்துட்டு இருந்தோம். அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கு அதெல்லாம் உடனே இந்த சரக்கலை கத்துக்கிட்டேன், நான் இனிமேல் வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், யோகா பண்ண அப்படி சொல்லல. அதெல்லாம் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, சரக்கோட கான்செப்டுங்க, ஒரு பிரச்சனைக்குன்னு அந்த பிரச்சனையை சரி பண்ணாம சரத்தை சரி பண்ணோம்னா அதுவே பிரச்சனையை சரி பண்ணுதுங்கிறாங்க. அது உடல் ரீதியா இருக்கலாம், இல்லை ஃபினான்ஸா இருக்கலாம். ஒருத்தருக்கு 50 லட்சம் கடன் இருக்குன்னா இந்த கடனுக்கு எங்க பணத்தை வாங்கி என்ன அப்படி யோசிக்கிறது விட்டுட்டு சரக்கலை தொடர்ந்து பண்ண இது ஒழுங்கான ஒன்று நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐடியா கிடைக்குது, ஆட்டோமேட்டிக்கா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான எனர்ஜி கிடைக்குது. அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா இருக்குங்கிறது எளிமையா இருக்குது. என்னன்னா எந்த ஒரு உபகரணம் வாங்க வேண்டாம், யாரையுமே பார்க்க வேண்டாம், இந்த வித்தை கத்துக்கிட்டோம், நம்மளோட சொத்துங்கிறாங்க. நமக்கு இந்த வித்தை தெரியுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால இதை வச்சு எல்லாமே சாதிக்கலாங்கிறாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யோகிகள், சித்தர்கள், ஞானிகள் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க போய் காலில் விழுகிறது, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாத பூஜைகள் செய்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இவங்க காலில் நீங்கள் விழுகிறத விட நீங்களே ஞானியாகிறது தான் மாகச் சிறந்தது அப்படின்ற ஒரு கோட்டை வைக்கிறீங்க. ஸோ இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல சார், நான் தான் வந்து இருக்கிறதுலே ஞானி, நான் தான் பெரிய ஆளு, எல்லாரும் எனக்கு கீழே தான் என் காலில் வந்து வழங்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, இவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன இந்த கோட்டு வந்து உங்களோட கான்செப்ட் இப்படி இருக்கு, ஒரு சில பேர் இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் அவங்க காலில் விழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இதுக்கு நான் வந்து டைரக்டாக பதில் சொல்லாமல் வேற மாதிரி சொல்கிறேங்க. ஓகே. நான் வந்து ஒரு நாள் ஒரு சாமியாருடைய ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். ஒரு நண்பர் ஒருத்தர் விரும்பி கூப்பிட்டுருந்தார், ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு. அது போய் உட்கார்ந்துருக்காரு, லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. சாமியார் ஒரு குருநாதர் வகுப்பு எடுக்கிறாரு. அந்த வகுப்பு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா தப்பா பேசிட்டு இருக்காரு, நிறைய முரண்பாடு. என்ன இவ்வளவு பெரிய குருநாதர்னு சொல்றாங்க, இவ்வளவு லட்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவருன்னு இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எனக்குள்ள கோவம் வருது, ஒரு வருத்தம் வருது, என்னமோ பண்ணுது.
கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஊருக்கு. என்னோட குருநாதர் வந்து அவரை போய் பார்க்க போயிருந்தேன். ம். அவர் வந்து அப்புறம் என்னப்பா அந்த ஊருக்கு போயிருந்தியே என்னாச்சுன்னு கேட்டார். டக்குன்னு உடனே கோவம் வந்துச்சு. ஒன்றும் சரியில்லை, அந்த குருநாதர் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காரு, எல்லாரும் உட்காந்து கேட்டுருக்காங்க அப்படி இப்படின்னு ஒன்று புலம்பிட்டு இருக்கிறேன். ம். என்னோட குருநாதர் அவர் அமைதியாக கேட்டுட்டு நான் ஒரு கதை சொல்றேன்னு சொன்னார். அப்பதான் எனக்கு புரிஞ்சுதுங்கிறேன். ம். என்ன சொன்னார்னா ஒரே வார்த்தை சொன்னார். 10ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பையன், புரியுது. 8ஆம் வகுப்பு படிச்ச ஒரு பையன், 3ஆம் வகுப்பு படிக்கிற பையன். 3ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவனுக்கு 8ஆம் வகுப்பு படித்த ஒரு பையன் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது 10ஆம் வகுப்பு படித்த ஒரு பையனுக்கு அப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. புரியுது. அவங்கவங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, காலில் விழுகிறது தப்பு இல்லைங்க, நான் தப்பு சொல்லலை, நான் யாரையும் தப்பு சொல்லலைங்க. எண்ணம் சரி இருந்தா யாரு செய்யறது தப்பு இல்லைங்க. ஒரு ஆங்கில மருத்துவர், அவர் ஆங்கில மருத்துவம் சிறந்தது நினைச்சு படிச்சுட்டு வந்து தப்பான வைத்தியம் தான் தப்பு இல்லைங்கிறாங்க. ஏன்னா இன்டென்ஷன் தான் நான் பாக்குறேங்க. கெட்டது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணா தப்புங்கிறாங்க. தெரியல, அவர் தெரியாம ஒருத்தர் பண்றாரு. இப்போ உங்க பாட்டி இருக்காங்க ஊர்ல, நீங்க போய் என்ன பண்றீங்க, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்காக பயிற்சி பண்ணிருக்கீங்க, பயங்கரமா ஓடி. பாட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, பாட்டி என்னப்பா பாட்டி இன்னைக்கு ஸ்கூல்ல ஓட்டப்பந்தய போட்டி, நான் போறேன் அப்படின்னு சொன்னா பாட்டி இனிமே சொல்லுவாங்க, பார்த்துப்பா ஜாக்கிரதையா பொறுமையா ஓட்டிட்டு வா மாட்டேன். அப்ப அவங்க வேணும்னே நம்மளை கெடுக்கிறதுக்கு சொல்றாங்களா? அவங்க எண்ணம் வந்து அவருக்கு என்னன்னு தெரியல, ஓட்டப்பந்தயம்னா என்னன்னு தெரியல, பார்த்து ஜாக்கிரதையா மெதுவா போயிட்டு வாங்குறாங்க. மெதுவா போனா பரிசு கிடைக்காதுங்க. இன்டென்ஷன் தான் முக்கியங்கிறது. நான் எப்பவுமே யாராவது ஒண்ணு பண்ணும் பொழுது அதுக்குள்ள இருக்க நோக்கத்தை தான் பார்ப்பேன். நோக்கம் சரியா இருந்து அவர் தப்பு பண்ணா நான் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க. தெரியாம பண்றாரு, அதை போய் புரிய வச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும், ஆனா அப்படிதான் பண்ணுவேன் நான், அப்பதான் தப்பு. அதனால எல்லாரையும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் குறை கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, அதுக்காக வந்து காலில் விழுகிறது தப்பு, காலில் உழுக வைக்கிறவங்க தப்பு எல்லாம் சொல்லிங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஞானி இருக்காருன்னா அவரு பாதத்துல போய் விழுந்துகிட்டா நமக்கு எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறது தப்புங்கிறாங்க. அன்பா விழுகலாம், அவருக்கு கத்துக் கொடுத்து அது ஓகே, அன்புக்காக என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த அவரோட பாதத்தை தொட்டாதான் எனக்கு சக்தி கிடைக்கும், அதையே செஞ்சுட்டு இல்லாம அவங்க புகைப்படத்தை வச்சு அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு அவர் ஏன் ஞானியானாரு? இப்போ அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியாதுன்னு அதை கத்துக்கிற வேலையை பண்ணுங்கிறேன் நான். ஒரு முதலாளி இருக்காரு, ஒரு பெரிய கம்பெனில 1000 பேர்த்த வச்சு ஒரு முதலாளி வேலைக்கு வச்சிருக்காரு. நீங்க இங்க வேலை செய்யறீங்கன்னா அவரு போட்டோ வீட்டுல வச்சுக்கிட்டு பூஜை பண்ணி என்ன பண்ண போறீங்க, என்ன திங்க் பண்ணுவீங்க, இவர் எப்படி முதலாளி ஆனாரு யோசிச்சு அந்த டெக்னிக்கெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க ஒரு கம்பெனி வச்சு அவங்க கூட இருந்து கத்துக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு இது இருக்கா இல்லையா, அதான் சரிங்கிறங்க. அதனால ஞானிகள் கால்களில் விழுவதை விட நாமளே ஞானி ஆகிறது ஈஸியா இருக்கும்போது ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். என்னோட நோக்கம் என்னன்னா எல்லாரும் ஞானி ஆகணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், அதுக்கு என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதாங்க இப்போ யார் வந்தாலும் என்ன பண்ணுவோம்னா, ஒரு போன்ல 5 நிமிஷம் பேசினா கூட அந்த 5 நிமிஷத்துல இவங்களை எப்படி ஒரு படி மேல கொண்டு வரலாம்னு யோசிப்பாங்க. ரோட்ல போற ஒருத்த கூட டக்குன்னு நிறுத்திட்டு நீங்க இது பண்றீங்க இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு போவோம், அவ்வளவுதான். நமது நோக்கம் என்னன்னா எல்லாரும் ஞானி ஆக்கணுங்கிறதா நோக்கம். ஞானி அப்படிங்கிறது உடனே காவி ஒரு ட்ரெஸ் உத்தராட்ச கொட்டை அது இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. ஞானிங்கிறவர் புரிந்தவர், ஒரு பிரச்சனை எப்படி டீல் பண்றாரு அப்படிங்கிறதா ஞானி. சரி, எல்லாம் ஒவ்வொரு தெருவுலையும் ஞானிகள் இருக்காங்க, நம்ம ஞானியா பாக்குறதே இல்லை, அவ்வளவுதான். இப்போ எனக்கு இப்போ ரோட்ல போகும்போது மற்ற வீட்டில் போகும்போது அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, அவர் ஞானிங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க. அந்த வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அவருக்கு அறிவு இருக்குன்னு நமக்கு தெரியும், அவ்வளோதான். அவர் அந்த இந்த உலகத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு, வாழ்க்கை எப்படி வழி நடத்துறாருங்கிறது தான் ஞானி. அதனால ஞானிகள் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை விட, தப்புன்னு சொல்ல விட, புகைப்படத்தை வச்சு மாலை போட்டு அதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத விட அவர் ஏன் ஞானியானாரு, நம்ம ஏன் ஆகலைன்னு யோசிச்சு அதுக்கான பயிற்சிகள் அதற்கான வழிமுறைகளை கடைபிடிச்சு அவர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தான் நமது எண்ணமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே சார். சார், இப்போ இந்த சரகலை வகுப்பு அது வந்து எப்ப எந்த டேட்ல ஆரம்பிக்குது
ஸோ அந்த மாதிரி அதோட தகவல்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். சரக்கலை வந்துங்க ஜனவரி மாதம் ஓகே 2025 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 7 நாள் வகுப்பாக நடத்துறாங்க. ஆன்லைன் வகுப்பு. ஓகே இந்திய நேரப்படி நைட் 8லேருந்து 9. இந்த 7 நாள் வகுப்பு கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் இந்த 23 நாள் எப்படி அவங்க கேள்விகளை கேட்கணும், எப்படி பதில் சொல்லணுங்கிறது சொல்லிடுவோம். ஆக மொத்தம் 1 மாதம் நடக்குது. அந்த 1 மாசத்துல சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். பண்ணுவாங்க. ஏன்னா கத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. ஓகே அதனால நம்பிக்கை இருக்கு. நீ சொல்லிக் கொடுத்த அடுத்த நாள் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க உண்மை அப்படின்னு எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது லைஃப்ல இது வந்து ரெகுலர் நடக்கிறதுனால கண்டிப்பா 1 மாசத்துக்குள்ள எல்லாத்துக்கும் புரிய வைக்க முடியும். ஓகே. ஆனா இவ்வளவு பெரிய அந்த சரக்கலைன்ற அது ஒரு கடலை, அது ஒரு பேசிக் தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இப்போ அந்த 1 மாசத்துக்குள்ள மொழிபெயர்க்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றத சொல்ல வரீங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா நீங்க கத்துக்க முடியும். உங்களுக்கு ஆர்வம் இல்லைங்கிறதுக்கு நானும் பண்ண முடியாது. ஓகே புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் சொல்றேன். ஒரு வகுப்பு நடக்குது. ஒரு டீச்சர் வந்து ஸ்கூல்ல பாடம் நடத்துறாரு. ஒரு 100 பேர் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கங்களேன். இவர் ஒரே மாதிரி தான் நடத்திட்டு இருப்பாரு. ஒரு 50 பேர் பாஸ் பண்றாங்க, 50 பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு புரியல. ஸோ ஒருத்தர் சும்மா கிளாஸ் வர்றாரு, வேற ஏதோ வேலை பார்த்துட்டே மீட்டிங் கிளாஸ் பார்க்குறாரு, சொல்லிக் கொடுத்த ஒழுங்கா பண்றது இல்லை, புரிஞ்சுக்கலன்னா அவருக்கு சக்சஸ் ஆகாது. உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணி சொன்னதை செஞ்சா கண்டிப்பா இந்த 30 நாள்ல கண்டிப்பா சரக்காலையில நீங்க நல்ல தெளிவான புரிதல் ஏற்படுத்த முடியும். அதுக்கப்புறம் உங்க திறமை, அதை நீங்க டெவலப் பண்ணி போறது உங்க திறமை. ஓகே. ஸோ இப்போ எந்த மூலமா அவங்க வந்து புக்கிங் வைஸ்ல மூவ் பண்ணலாம் சார்? anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் ஈவெண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க சர்ச் பண்ணி சரக்கலை டைப் அடிச்சோம்னா அந்த ப்ரோக்ராம் வரும். அதுல போய் ஆன்லைன் மூலமா புக் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா புக் பண்ண தெரியாத நபர்கள் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கலாம். ஓகே சார். நண்பர்களே, சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேடல். சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க. சரக்கலைன்னு ஒண்ணு இருக்கிறதே முதல்ல தெரியாது. அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கறது பல பேருக்கு புரியறது இல்லை. ஒரு சில பேர் இதை கத்துக் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல. இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும். இதான் கான்செப்ட். அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது. 4448 நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும். சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் பேசும். யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா ஒரு வினாடியில கண்டுபிடிக்க முடியும். ஆச்சரியமா இருக்கும். சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்கணும் ஒரு கணக்கு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு உடனே நேரத்தை பார்க்கறோம், சரத்தை பார்க்கறோம். அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும். சூன்யம் வச்சுட்டாங்க, பில்லி சூன்யம், ஏவாள் வவ்வால் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல், கைத்தெரிச்சல், பொறாமை, இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும். சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். பாருங்க, நல்லா கவனிங்க. நமக்கு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை. அப்ப இந்த சக்தி அதிகரிச்சோன்னு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலை கோபம் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அன்பு நண்பர்களே, இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி 1 மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும். இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஆன்லைன்ல 7 நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்போங்க. இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 23 நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும். ஆனா புரிஞ்சுக்குங்க, வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்யமாகாது. கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை நீங்க நடைமுறைப்படுத்தணும், சந்தேகம் வரும், கேட்கணும். இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும்.
எனவே இந்த வகுப்பு 1 மாத வகுப்பு. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த 23 நாள், அதாவது 1 மாசம் ஃபுல்லா உங்களது சந்தேகங்களை தீர்க்கறதுக்கும் சேர்த்து தான். கண்டிப்பா இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும், அந்த அளவுக்கு நாலேஜ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை யாருமே இவ்வளவு ஓப்பனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம். ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த சரக்கடை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை நீங்க பாருங்க. வாருங்கள் நண்பர்களே, சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்.